டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பதிலாக டிவிகே மாதிரி ஒரு புது பிளேயர் உள்ள வரும்போது அவங்க ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு நிறைய நம்பினேன். ஆனா விமன்ஸ் டே அப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ண வெல்ஃபேர் ஸ்கீமை கேட்டு டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். தாய்மாமன், அண்ணன் சீர், அன்னபூரணி, மதிப்புமிகு மகளிர், புது ஃபிளாஷி நேம், பட் அதே ஓல்டு வேற கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண திட்டங்கள். தாய்மாமன் திட்டம்னு கோல்ட் ட்ரிங்க் கொடுக்குறாங்க, அண்ணன் சீர்னு பட்டு புடவையும் கோல்டும் கொடுக்குறாங்க. ஏன் திரும்ப அதே ஃப்ரீபீஸ் ஃபிளாஷி நேம்ஸ்ன்னு தோணுச்சு. இதெல்லாம் கேட்க எமோஷனலா இருக்கு. பட் இதெல்லாமே ஆனா விமனை எம்பவர் ஆக்கல, மறுபடியும் டிபெண்டன்சி தான் உருவாக்குது. ஃப்ரீ கேஸ், ஃப்ரீ கேஷ், ஃப்ரீ கோல்டு இதெல்லாம் விமனுக்கு ஹெல்ப் பண்ணல, மத்தவங்க மேல டிபெண்டன்சியை தான் உருவாக்குது. விமனை எம்பவர் ஆக்கணும்னா டெய்லி அவங்களுக்கு மீன் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு மீன் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா போதும். அதுக்கான ஃபிஷிங் ராட் கையில கொடுத்தா போதும். இந்த சிங்கப்பெண் மாதிரி விமனை எம்பவர் ஆக்குற ஃபிஷிங் ராட் திட்டத்து மேல எல்லாம் கான்சென்ட்ரேஷன் அவ்வளவா இருக்க மாதிரி தெரியல. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஃபிளாஷி ஸ்கீம், இந்த சிங்கப்பெண் திட்டம் மூலியமா நீங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குற அந்த 5 லட்சம் லோன் தான் விமனுக்கு கொடுக்குற ஃபிஷிங் ராடு. இந்த 5 லட்சம் மூலியமா அவங்க ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களை எம்பவர் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க ரெகுலரா டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்க தான், பட் விமன் வந்து அவங்களோட டேக் வேறையா இருக்கும். சோ அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தேன். அவங்க அந்த வீடியோல நான் மனசுல என்ன நினைச்சனோ அதை தான் பேசியிருந்தாங்க. அதுல இருந்து சில கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். இதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் விமனை எம்பவர் பண்றதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் டிஸ்பிளே ஆகும், பாத்துக்கோங்க. அரசாங்கம் என்ன பண்ணணும்னா சார், நம்மள முன்னேற்றி கொண்டு போகணுமே தவிர பின்னேற்ற கூடாது. இப்ப பெண்கள் எந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டுல வந்திருக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து எல்லாரும் படிச்சவங்களா இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போகலாம், சுய தொழில் செய்யலாம், பல விதங்கள்ல அவங்க வெல்த் ஜென்ரேட் பண்ணலாம். அவங்களே அவங்களோட வருமானத்தை அதிகரிக்கிற சூழ்நிலையை தான் நம்ம அபிவிருத்தி பண்ணி தரணுமே தவிர மறுபடியும் இந்த பெண்கள் முன்னாடி ஏதாவது ஜிகின்னு காமிச்சு பத்திய தாலி பத்திய அப்படி சொல்லி இந்த பெண்களை மதிமைக்கு அவங்க ஓட்ட வாங்குதுன்னா, அப்ப இந்த பெண்கள் அறிவை நம்ம அபிவிருத்தி பண்றோமா, அடிமைத்தனத்தை அதிகப்படுத்துறோமா? நம்ம சிங்கப்பெண்ணே பேர் வேற வச்சு நீங்க அடிமைப்படுத்தினீங்கன்னா, நீங்க சிங்கப்பெண் சொல்ல அசிங்கப்படுத்துறீங்க பெண்களை. சொல்ல போனா அந்த அன்னபூரணின்றது தப்பான பேரு. அப்ப அன்னபூரணினா நாங்க மட்டும் தான் சமைக்கணுமா? நீங்க காலாட்டின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? அன்னபூரணன்னு ஒரு சிஸ்டம் வைக்கிறது இல்ல, அந்த பேரை வைக்காதீங்க. மேற்கொண்டு அடுத்தடுத்த பொலிட்டிக்கல் லீடர் வந்து இன்னும் கொஞ்சம் அடிமையாக்கிட்டு வரான். விமனை எம்பவர்மெண்ட் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்க 4 ஸ்கீம்: TNWE சேஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி, TWEES என்டர்பிரினியர் அண்ட் எம்பவர்மெண்ட், TN ரைஸ் ஸ்டார்ட் அப் மிஷன், புதுமை பெண் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்க ஸ்கீம் டோன்ட் டிதி, ஸ்ரீமார்ட், ஸ்டாண்ட் அப் இந்தியா, உமேனியா. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே டீச்சிங் ஹவு டு ஃபிஷ். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய நியூவா வரணும். வர்றது மட்டும் இல்ல, ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸும் பெட்டர்மெண்ட் ஆக்கணும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரணும், ஈஸியா ஆக்சசிபிளா இருக்கணும். ஒரு ஆர்கிடெக்டா நான் சொல்லுவேன், ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா பில்டிங் எப்பயுமே நிக்காது. ஜஸ்ட் ஃபிளாஷியா பெயிண்ட் அடிச்சு பிரயோஜனம் இல்ல. நமக்கு தாய்மாமன் கிஃப்ட்டை விட ஆண்டர்பிரினியர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வேணும். வாட் டு யூ திங்க்? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, இல்ல என்ன மாதிரி டிசப்பாயிண்ட் ஆனீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹானஸ்டான ஒப்பீனியனுக்கு சாண்டிஸ் ஃபிளேவர் நெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.